லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. பாஜக தேசிய தலைவராக வரும் 20ஆம் தேதி நிதின் நவீன் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா இருந்து வந்த நிலையில் அவரது பதவிக்காலம் முடிந்தும் மாற்றுத் தலைவர் தேர்வு செய்யப்படாமல் இருந்தது. இந்த சமயத்தில் பீகாரில் இருந்து 5 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதின் நவீன் பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த சூழலில் வரும் 19ஆம் தேதி பாஜக தலைவராக அவர் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடாத சூழலில் 20ஆம் தேதி பாஜக தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவார் என கூறப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை நடைபெற இருக்கும் சூழலில் பாஜக தேசிய தலைவர் நியமிக்கப்படுவது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் இன்று நடைபெறவுள்ள பொங்கல் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். ஆண்டுதோறும் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பொங்கல் கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டும் தனது இல்லத்தில் எல். முருகன் பொங்கல் கொண்டாட உள்ளார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் சிலம்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஜி.வி. பிரகாஷின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளன. பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ள நிலையில் அவர் பங்கேற்கும் மிக பிரம்மாண்டமான மாநாடு சென்னையில் நடைபெற உள்ளதாக தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்காக சென்னை புறநகர் பகுதிகளில் 3 இடங்களை தேர்வு செய்துள்ளதாக கூறியுள்ளார். அதில் பாதுகாப்பு மற்றும் மக்கள் எளிதில் வந்து செல்வதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்கும் பணிகளை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் அதிமுக கோவை புறநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், பாஜக மாநில செயலாளர் வினோத் பி. செல்வம், மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கிரி, சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் குமார் ஆகியோர் உடன் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் வரும் 20ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் தலைமையில் வரும் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு மற்றும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தை தொடர்ந்து திமுகவின் தேர்தல் பணிகள் தீவிரமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் தங்கு தடையில்லா குடிநீர் விநியோகம் செய்வதற்கான புதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒப்புதல் வழங்கியுள்ளார். சென்னையில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் குடிநீருக்கான எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அதன்படி சென்னையில் குடிநீர் ஆதாரங்களான புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட 9 ஏரிகளை குழாய் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது.
இந்த சுற்றுக்குழாய் பதிப்பு திட்டத்திற்கு தான் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புதல் வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் துரிதமாக செயல்பட்டு குழந்தையின் உயிரை காப்பாற்றிய தலைமை காவலருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். விருத்தாச்சலத்தில் தேநீர் கடையில் கீழே விழுந்ததால் சுயநினைவை இழந்த குழந்தையை தலைமை காவலர் சரவணன் என்பவர் கையில் தூக்கி கொண்டு ஓடி அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதித்தார். இதனால் அந்த குழந்தை உயிர் பிழைத்தது. எத்தனை வயசு போனது? 1.5 வயசு. என்ன மாச்சு கிட்ட போனா கத்துனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுமா எங்க போகணும். இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் சில நாட்களுக்கு முன்னர் காவல்துறையில் பணி நியமன ஆணைகளை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டபோது காவலர் பணி மனித நேயத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும், வீரத்தின் அடித்தளம் அன்புதான் என அறிவுறுத்தி இருந்தேன் எனவும் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் குழந்தையின் உயிரை காப்பாற்றியுள்ள தலைமை காவலர் சரவணன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பொங்கலை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் செல்லும் மக்களால் தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வரும் 15, 16, 17ஆம் தேதிகளில் கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி நாளை முதல் பள்ளிகளுக்கு 5 நாட்கள் விடுமுறை அளித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள மக்கள் தென் மற்றும் வட மாவட்டங்களில் உள்ள தங்கள் சொந்த ஊர்களுக்கு குடும்பமாக புறப்பட்டு செல்கின்றனர். இதில் பலர் பேருந்துகளில் சென்றாலும் ஏராளமானோர் ரயில் பயணத்தையே விரும்புவதால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது. முக்கியமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிகிறது. கூட்டணி விவகாரத்தில் தயக்கமோ அழுத்தமோ குழப்பமோ இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டணியில் குழப்பம் நிலவுவதால் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என வரும் தகவல்கள் உண்மையில்லை என கூறியுள்ளார். சொந்த வேலை மற்றும் பொங்கல் பண்டிகையால் எந்த நிகழ்ச்சியும் திட்டமிடப்படவில்லை எனவும் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். உரிய நேரத்தில் கூட்டணி தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு தயக்கமும் குழப்பமும் அழுத்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். சென்னை சங்கமம் 2026 கலை விழாவிற்கான அழைப்பிதழை கனிமொழி எம்பி முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி நேரில் சந்தித்தார். அப்போது தமிழர் திருநாளையொட்டி நாளை தொடங்கவிருக்கும் சென்னை சங்கமம் 2026 கலை விழாவிற்கான அழைப்பிதழை முதல்வரிடம் கனிமொழி வழங்கினார். சென்னையில் பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற மாபெரும் கலை விழா கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்கள் இணைந்து வழங்கும் மாபெரும் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. மேலும் சென்னை மாநகரின் 20 இடங்களில் ஜனவரி 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்து முறை கேரளாவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் செண்பகவல்லி அணை தொடர்பாக அம்மாநில முதல்வரிடம் பேசவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில்
பாஜக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவை தொடங்கி வைத்த அண்ணாமலை மக்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக தேர்தல் வாக்குறுதிகள் செண்பகவல்லி அணையை புனரமைத்து சரி செய்து வாசுதேவநல்லூருக்கு தண்ணீர் கொண்டு வருவோம் என கூறியதாகவும், ஆனால் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என விமர்சித்தார். ஸ்டாலின் அவர்கள் 5 முறை கேரளாவுக்கு போயிருக்கின்றார். பினராயி விஜயன் அவர்களை சந்தித்திருக்கின்றார். 5 முறையும் கூட செண்பகவல்லி அணையை பற்றி அவர் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 84ல் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே செண்பகவல்லி அணையை சரி செய்து புனரமைத்து தண்ணியை வாசுதேவநல்லூருக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். எந்த ஒரு துரும்ப கூட அவங்க கிள்ளி போடு. அண்ணாமலை குறித்து ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சுகளை கடுமையாக கண்டிப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். மும்பையை மீண்டும் பாம்பே என்று மாற்றக் கூறிய அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த விவகாரத்தில் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், மும்பைக்கு வந்தால் காலை வெட்டுவேன் என்று கூறியது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சு அண்ணாமலை என்ற தனிநபரை மட்டும் அவமதிப்பது அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களை அவமதிப்பதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை தமிழ் தேசிய இனத்தின் மகன் என்று சுட்டிக்காட்டிய சீமான், கட்சி, அரசியல், கொள்கை என அனைத்தையும் கடந்து அவருக்கு துணை நிற்போம் என்று கூறியிருக்கிறார். விஜய் நடித்த தெறி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் படம் வெளியாகவில்லை. ஜனநாயகன் வெளியாகாததால் அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த தெறி படம் வரும் 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் மீண்டும் வெளியாகும் என படத்தின் தயாரிப்பாளர் தானு அறிவித்தார். ஆனால் தற்போது தெறி ரீ-ரிலீஸ் ஒத்திவைக்கப்படுவதாக தானு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வரும் படங்களில் தயாரிப்பாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க திரைப்படத்தின் ரீ-ரிலீஸை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட யானைகள் புத்துணர்வு முகாமை மீண்டும் தொடங்காதது ஏன் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யானைகள் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி சிறப்பு அமர்வின் முன் விசாரணைக்கு வந்தன. அப்போது கோவில் யானைகள் புத்துணர்வு முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பிற யானைகளுடன் பழக வைத்து மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாகவும், இந்த நடைமுறை கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டு அதன் பின் தொடங்கப்படவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் தாயை பிரிந்த குட்டி யானைகளை மீட்டு முகாமில் பராமரித்து அதன் பின் அதனை மீண்டும் காட்டில் விடலாம் என்றும் கோரப்பட்டது. இதனையடுத்து இவ்விரு விவகாரங்கள் தொடர்பாக வனத்துறை விரிவான அறிக்கைகள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை நேப்பியர் பாலத்தில் இருந்து குதித்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேப்பியர் பாலத்தில் இருந்து கூவம் ஆற்றுக்குள் இளம்பெண் குதித்ததாக வந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அண்ணா சதுக்கம் போலீசார் பாலத்தின் நடுவே இருந்த பையை எடுத்து பார்த்தபோது அதில் அடையாள அட்டையை பார்த்தபோது இளம்பெண் சென்னை பெருங்களத்தூரை சேர்ந்த யுவஸ்ரீ என்பதும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் MBA 2ஆம் ஆண்டு படித்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் நோட்டு புத்தகத்தில் தனது தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை என எழுதி வைத்திருந்தார். இதனையடுத்து உடலை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்ட நிலையில் போதிய வெளிச்சம் இல்லாததால் தேடும் பணி ஒத்திவைக்கப்பட்டது. மாணவியின் தற்கொலைக்கு காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி 88 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 2 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் ரோஹித் கிம் என்பவர் தனியார் வங்கியில் சீனியர் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவரிடம் கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிமுகமான ராஜசேகர், அவரது தாய் இந்திரா, மனைவி பவித்ரா ஆகியோர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெற்று தருவதாக கூறி கடந்த 2023ஆம் ஆண்டு 4 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர். பின்னர் லாபம் கிடைத்ததாக கூறி 5,07,000 ரூபாயை கொடுத்துள்ளனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த ரோஹித் கிம் 88 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். ஆனால் பணத்தை தராமல் ஏமாற்றியதால் இது குறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் ரோஹித் கிம் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் ராஜசேகரை கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்தனர். இதற்கிடையே தலைமறைவாக இருந்த பவித்ரா மற்றும் இந்திரா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆட்டோ மோதி பலியான மின் பொறியாளரின் குடும்பத்திற்கு 1,66,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை மோட்டார் வாகன விபத்து வழக்குகளுக்கான தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூரில் ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் எலக்ட்ரிக்கல் பிரிவில் மூத்த பொறியாளராக பணிபுரிந்து வந்தவர் 37 வயதான வசந்தகுமார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வண்டலூர் புதிய மேம்பாலம் அருகே ஆட்டோ மோதியதில் படுகாயமடைந்தார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கணவரின் மரணத்திற்கு இழப்பீடு கோரி மனைவி தீபிகா சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி நசீர் அகமது விபத்தில் பலியான வசந்தகுமாரின் குடும்பத்தினருக்கு டாடா ஏஐஜி காப்பீட்டு நிறுவனம் 1,66,96,200 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட ஆசிரியர் ஒருவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். அப்போது பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியரான கண்ணன் என்பவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த சக ஆசிரியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு 10 லட்சம் ரூபாய் தரும் அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி போராடும் தங்களை கைது செய்வதாக கூறி ஆசிரியை ஒருவர் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். கொடுத்த கடனை திருப்பி கேட்ட தகராறில் கொலை செய்த வழக்கில் ஒரு பெண் உட்பட 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை பெரியமேட்டை சேர்ந்த பழ வியாபாரியிடம் பம்மலை சேர்ந்த கலா என்பவர் 10 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருந்தார். இந்த நிலையில் வேலூர் கடனை திருப்பி கேட்டதால் ஆத்திரமடைந்த பெண் தன் உறவினர்களுடன் சென்று வேலுவை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பெரியமேடு போலீசார் பெண் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆர் ராஜ்குமார் கலாவின் தூண்டுதலால் தான் இந்த கொலை நடந்துள்ளது என கூறி 6 பேருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 2000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். சென்னை மதுரவாயில் அடுத்த வானகரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை மற்றும் 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானகரம் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் உள்ள
ஹரிடேஜ் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் இளவரசன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவரும் அவரது மனைவியும் உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக திண்டுக்கல் சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பியுள்ளனர். அப்போது கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் உள்ளே இருந்த 15 சவரன் தங்க நகை மற்றும் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தடய அறிவியல் நிபுணர்களை வரவழைத்து சோதனை செய்து திருட்டில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். சென்னை புறநகர் பகுதியில் மக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக போகி கொண்டாடினர். போகி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்த பழைய பயனற்ற பொருட்களை எரித்து போகி பண்டிகை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, வண்டலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் தை திருநாளை வரவேற்கும் பொருட்டு பழைய பயனற்ற பொருட்களை எரித்தும் சிறுவர்கள் மேளங்கள் அடித்தும் உற்சாகமாக போகி கொண்டாடி வருகின்றனர். போகி பண்டிகையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவில் எதிரே பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் போகி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆண்டுதோறும் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிகாலை ஏழுமலையான் கோவில் முன் தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சுத்தம் செய்து நீர் தெளித்து கோலமிட்டு அதன் மீது மரக்கட்டைகளை அடுக்கி போகி தீயை எரியவிட்டனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது. உங்க கனவை சொல்லுங்க.